முன்பொரு காலத்துல திம்மாபுரம் அப்படிங்கிற கிராமத்துல ராஜையா அப்படிங்கிற ஒருத்தன் இருந்தான். அவன் எந்த வேலையும் செய்ய மாட்டான். அதனாலேயே தன்னோட பாட்டன் முப்பாட்டனோட ஆஸ்தி மொத்தத்தையும் கொஞ்ச நாள்லயே கரைச்சிட்டான். கிடைச்ச பணத்தை பலவிதமான பொழுதுபோக்குகள்ல செலவிட்டான். மனைவி மக்கள் எவ்ளோ எடுத்து சொன்னாலும் கூட அத கேட்காம ராஜையா தான் இஷ்டப்படியே இருந்தான். அப்படியே கொஞ்ச நாள்லயே ராஜையா ஏழை ஆயிட்டான். ஆனாலும் ராஜையாவோட குணம் மட்டும் மாறவே இல்ல, அப்படியே இருந்துச்சு. அத இதன்னு சொல்லி தெரிஞ்ச எல்லார்கிட்டயும் கடன் வாங்கி கொஞ்ச நாளைக்கு அத வச்சு வாழ்ந்தான். கொஞ்ச நாள்லயே கடன் ரொம்ப பெருகி போச்சு. அதனால கடன் கொடுத்த எல்லாருமே ராஜையாவோட வீட்டுக்கு வந்து சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ராஜையா அதுக்கு எதுவுமே செய்யாம கடன் கொடுத்தவங்க கண்ல படாத அளவுக்கு பகல் முழுக்க ஊருக்குள்ள இருக்காம பக்கத்துல இருந்த காட்டுக்குள்ள திரிஞ்சுக்கிட்டு இருந்தான். பகல் முழுக்க அங்கேயே இருந்துட்டு இரவு இருட்டினதும் யாருக்கும் தெரியாம வீட்டுக்கு வருவான். இது அப்படி இருக்கும்போது ராஜையாவோட மனைவி ஒரு நாள், இங்க பாருங்க, நீங்க பண்றது நல்லா இருக்கா? ஊர் முழுக்க கடனை வாங்கிக்கிட்டு யார் கண்ணிலையும் படாம காட்டுல திரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அர்த்த ராத்திரி வேளையில வீட்டுக்கு வரீங்க. கடன் கொடுத்தவங்களுக்கு பதில் சொல்றதுக்குள்ள எனக்கு போதும் போதும்னு ஆயிடுது. நாளைக்கு காலையில கடன் கொடுத்த எல்லாரும் அடியாட்களை கூட்டிட்டு வர போறாங்க. வீட்லயே இருந்து வர்றவங்களுக்கு பதில் சொல்லுங்க. அன்னைக்கு ராத்திரி ராஜையாவுக்கு தூக்கமே வரல. காலையில வர்ற கடன் கொடுத்தவங்களுக்கு என்ன பதில் சொல்றது? எல்லாரும் ஒட்டு மொத்தமா சேர்ந்து தன்னை தாக்கினா நம்ம நிலைமை என்ன ஆகுறது அப்படின்னு யோசிச்சு உடனடியா அந்த வேளையில வெளியில வந்து ஊர் எல்லைய கடந்து பக்கத்து ஊருக்கு போயிட்டான். கொஞ்ச நேரம் அங்கேயே திரிஞ்சிட்டு அங்க இருந்த பாழங்கிணற நோக்கி வந்தான். தன்னால எதுவுமே செய்ய முடியலன்னு அந்த கிணத்துல விழுந்து உயிரை மாய்ச்சுக்கலாம் நினைக்கும் போது அந்த கிணத்துல இருந்து ஒரு பேய் வெளியில வந்துச்சு. ராஜையாவ உத்து பார்த்து, உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? பேய்கள் அலையிற இந்த நேரத்துல இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்டுது. அப்போ ராஜையா அந்த பேய்கிட்ட நடந்த எல்லா கதையையும் சொன்னான். எப்படி வாழ போறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல, அதனாலதான் சாகலான்னு இங்க வந்துட்டேன், என்ன தடுக்காத அப்படின்னு சொல்லி திரும்பவும் கிணத்துல குதிக்க போனான். அப்போ அந்த பேய் ராஜையாவுக்கு நல்லது சொல்லி, நான் கூட வாழ வழி இல்லாம இறந்து இப்ப பேயா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். உடனே நான் சொல்றத கேட்டு வீட்டுக்கு போ. இப்படி சாக முடியாம நான் திரும்ப வீட்டுக்கு போனேனா நாளைக்கு காலையிலேயே கடன் கொடுத்தவங்க என்ன கொன்னுடுவாங்க அப்படின்னு சொன்னா ராஜையா. அப்போ ராஜையா மேல அந்த பேய் இறக்கப்பட்டு கிணத்துக்குள்ள உடனே போய் ஒரு தங்க கோலை எடுத்துட்டு வெளியில வந்துச்சு. ராஜையா, இந்த தங்க கோலை வித்து உன்னோட கடனை தீர்த்துக்கோ. திரும்பவும் இந்த மாதிரி செய்யாத. திரும்ப உதவி கேட்டும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுச்சு. ராஜையா அந்த தங்க கோலை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போய் தன்னோட மனைவி கிட்ட நடந்ததெல்லாம் சொன்னான். எல்லாத்தையும் கேட்ட அவ, எவ்ளோ புத்திசாலியா இருக்கீங்க நீங்க. அது இறக்கப்பட்டு குடுத்துச்சுன்னா ஒரு கோல் போதும்னு வீட்டுக்கு வந்துருவீங்களா? அதுகிட்ட இன்னும் கொஞ்சம் கேட்டிருக்கலாம்ல. ஆமா, நீ சொல்றது நிஜம்தான். அந்த நேரத்துல எனக்கு அப்படி யோசிக்க தோணல அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறமா அந்த தங்க கோலை வித்து கடன் கொடுத்த எல்லாருக்கும் கடனை திருப்பி கொடுத்துட்டான். 2 நாட்கள் ராஜையாவுக்கு சந்தோஷமா போச்சு. அதுக்கப்புறம் அவனோட மனைவி ராஜையா கிட்ட, இன்னைக்கு ராத்திரி திரும்பவும் அந்த கிணத்துக்கு போங்க அப்படின்னு யோசனை சொன்னான். ராஜையா திரும்பவும் உயிரை மாச்சுக்கிற மாதிரி அங்க போய் நடிக்க செஞ்சான். அப்போ மறுபடியும் அந்த பேய் வெளியில வந்து, உனக்கு மறுபடியும் இந்த புத்தி வந்துருச்சா? நான் என்ன செய்யறது? எல்லாருக்கும் கடனை திருப்பி கொடுத்துட்டேன். ஆனா வாழறதுக்கு வாழ்வாதாரம் வேணும்ல, அது இல்லையே அப்படின்னு சொன்னான். பேய் மறுவார்த்தை எதுவும் பேசாம கிணத்துக்குள்ள போய் திரும்பவும் ஒரு கோலை எடுத்துட்டு வந்து ராஜையா கையில கொடுத்துச்சு. அத வித்து ராஜையா கொஞ்ச நாள் சந்தோஷமா வாழ்ந்து வந்தான். திரும்பவும் வழக்கப்படி அந்த கிணத்து பக்கம் வந்தா ராஜையா. அப்போ அந்த பேய், திரும்பவும் எதுக்கு இங்க வந்திருக்க? எனக்கு எந்த வேலையும் கிடைக்க மாட்டேங்குது. என் மனைவி மக்கள் பசியோட இருக்காங்க அப்படின்னு சொன்னான். 3வது தடவையும் அது ஒரு தங்க கோலை ராஜையாவுக்கு கொடுத்தது. இந்த தடவை அதை வச்சு ராஜையாவோட மனைவி தங்க நகைகளை செஞ்சு போட்டுக்கிட்டா. திரும்பவும் மறுநாள் பொழுது சாய்ந்ததும் ராஜையா அந்த பாழங்கிணறுக்கு போனான். இப்ப எதுக்கு வந்திருக்க? எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு. தேடி தேடி பார்த்தாலும் ஒரு வேலை கிடைக்க மாட்டேங்குது. உன்னை பார்த்தா எனக்கும் கோவம்தான் வருது. உன்ன மாதிரி சோம்பேறிங்க இந்த உலகத்துல வாழ்ந்து பயனே இல்ல. இப்பவே இந்த கிணத்துல விழுந்து உயிரை மாச்சுக்கோ. உன்னால நானாவது நிம்மதியா இருப்பேன் அப்படின்னு சொல்லுச்சு. ராஜையாவுக்கு இப்ப என்ன சொல்றதுனே புரியல. பயந்து போய், ஏதாவது வேலை கிடைக்குதான்னு இன்னொரு தடவை முயற்சி பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லி வேகமா வீட்டுக்கு ஓடி போயிட்டான்.
நான் அவனுக்கு உதவி செய்யற வரைக்கும் அவனுக்கு வேலை கிடைக்காது. இப்போ கண்டிப்பா அவனுக்கு வேலை கிடைக்கும். அது மட்டும் இல்லாம அவன் வாழறதுக்கு வாழ்வாதாரத்தை அவனே தேடிப்பான் அப்படின்னு சொல்லுச்சு அந்த பேய். ஹாய் கிட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களை Facebookலயும் Twitterலயும் ஃபாலோ பண்ணுங்க. Thank you. Bye bye.